ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, NTP CBT 1ல் அதாவது 28ஆம் தேதி 29ஆம் தேதியில் கேட்ட எல்லா GA கொஷின்ஸ் பார்க்க போகிறோம். சரியா? அதுக்கு முன்னாடி புதுசாக யாராவது நம்ம சேனலுக்கு வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் வந்து செகண்ட் பேஸ் எக்ஸாமுக்கு போகிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட் பேஸில் கேட்ட எல்லா கொஷினும் இன்க்ளூடிங் மேக்ஸு, ரீசனிங், GK ஃபுல்லையும் தரோவாக பார்த்துட்டு என்னென்ன டாபிக் கேட்குறாங்கன்னு பார்த்துட்டு போனீங்கனாலே போதும். செகண்ட் பேஸ் போகிறவங்களுக்கு இல்லை அடுத்தடுத்து எக்ஸாம் போகிறவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா? இன்னைக்கு வந்து 4 ஷிஃப்ட்ல கேட்ட GA கொஷின்ஸ் எல்லாத்தையும் பார்க்க போறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, சயின்ஸ்ல இருந்து கேட்டிருக்காங்க. ஹூ கிவ்ஸ் த டபுள் ஹெலிக்ஸ் மாடல் ஆஃப் DNA? டிஎன்ஏவோட இரட்டை சுருள் மாதிரியை கண்டுபிடிச்சவங்க யாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க. டபுள் ஹெலிக்ஸ் மாடல்னா தமிழ்ல வந்து இரட்டை சுருள் மாதிரி. இதை கண்டுபிடிச்சவங்க யாருன்னு கேட்டிருக்காங்க. வாட்சன் அண்ட் கிரீக். இந்த டபுள் ஹெலிக்ஸ் மாடலை வந்து இரட்டை சுருள் மாதிரி இல்லைன்னா வாட்சன் கிரீக் மாடல் அப்படின்னும் சொல்லுவாங்க. சரியா? ஸோ யாருன்னா கிரீக் அண்ட் வாட்சன், ஃப்ரான்சிஸ் கிரீக் அண்ட் ஜேம்ஸ் வாட்சன். அந்த மாடல் பேரே வாட்சன் கிரீக் மாடல் தான். சரியா? அடுத்த கொஸ்டின், இன் விச் ஸ்டேட் சிக்கன் கறி எம்ப்ராய்டரி ஃபேமஸ்? சிக்கன் கறி எம்ப்ராய்டரி எந்த ஸ்டேட்ல வந்து ஃபேமஸ்ன்னு கேட்டிருக்காங்க. எங்கன்னா லக்னோ. லக்னோ எங்க இருக்கு? உத்தரப்பிரதேசத்தில் இருக்கு. சரியா? அடுத்து, விச் இஸ் த லாங்கஸ்ட் நேஷனல் ஹைவே இன் இந்தியா? இந்தியாவில் இருக்கக்கூடிய லாங்கஸ்ட் நேஷனல் ஹைவே என்னன்னு கேட்டிருக்காங்க. நேஷனல் ஹைவே 44, NH44 தான் லாங்கஸ்ட் நேஷனல் ஹைவே. ஓகேவா? அடுத்த கொஸ்டின், பீகாரோட இப்போ இருக்கக்கூடிய கவர்னர் யாருன்னு கேட்டிருக்காங்க. பாகு சௌகான். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, அடுத்த ஷிஃப்ட் போகிறவங்க எல்லா ஸ்டேட்டோடையும் CM அண்ட் கவர்னர் ரெண்டையும் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா? ஏன்னா CM கவர்னர்ல இருந்து 2 கொஸ்டின் கேட்கறாங்க. பெரும்பாலும் அட்லீஸ்ட் ஒரு கொஸ்டினாவது இருக்கு. CM ஆவது கேட்கறாங்க, அப்படி இல்லைன்னா கவர்னராவது கேட்கறாங்க. ஒரு ஷிஃப்ட்ல வந்து பீகாரோட கவர்னர் கேட்டிருக்காங்க, பாகு சௌகான். ஓகேவா? அடுத்த கொஸ்டின், when did பெங்கால் டிவிஷன் டுக் பிளேஸ்? வங்க பிரிவினை வந்து எப்போ நடந்தது அப்படின்னு கேட்டிருக்காங்க. வங்க பிரிவினை வந்து எப்போ நடந்தது? 16 அக்டோபர் 1905. சரியா? வங்க பிரிவினை நடந்த வருஷம் வந்து 1905. ஓகேவா? when did second battle of பானிபட் happen? பானிபட் போர் வந்து எப்போ நடந்துச்சுன்னு கேட்டிருக்காங்க. பானிபட் போர் நடந்தது வந்து 1556 வருஷம் நவம்பர் 5. சரியா? பானிபட் போர். ரைட்டர் ஆஃப் ராஜ் தரங்கனிய அந்த புக்கை எழுதினவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. காஷ்மீரி பிரம்மன் கல்கானா. ஓகேவா? ஸோ புக்ஸ் அண்ட் ஆத்தர், அதாவது புக்கை எழுதினவங்க யாருங்கிறதுல இருந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சரியா? இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த போர் எப்போ நடந்தது, எங்கள் ஹிஸ்ட்ரியில் என்னென்ன போர் இருக்கோ அந்த போரோட வருஷம் எல்லாத்தையும் படிச்சுக்கோங்க அடுத்த பேட்ச் போகிறவங்க. அது மாதிரி இந்த வங்க பிரிவினை, இந்த மாதிரி பிரிவினைகள்லாம் நிறைய இருக்கலாம், அதில் உள்ள இயரையும் அடுத்த பேட்ச் போகிறவங்க படிச்சுக்கோங்க. சரியா? புக்ஸ் அண்ட் ஆத்தர்ல இருந்து கொஸ்டின் கேட்குறாங்க. ஸோ என்னென்ன புக்கு இப்போ ரீசெண்டாக ஃபேமஸான புக்குக்குள்ள ஆத்தர் மட்டும் படிச்சுக்கோங்க. சரியா? ஏன்னா பழைய இதெல்லாம் கேட்கறது இல்லை. இப்போ கரண்டாக என்ன புக்ஸ் இருக்கோ அதுல இருந்து தான் கேட்குறாங்க. கம்ப்யூட்டர்ல இருந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. URLனா என்னன்னு கேட்டிருக்காங்க. URLனா யூனிஃபார்ம் ரிசோர்ஸ் லொக்கேட்டர். ஓகேவா? ஸோ கம்ப்யூட்டரை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பேன்ஷன் தான் கேட்குறாங்க. ஸோ இதில் வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா URLோட எக்ஸ்பேன்ஷன் என்னன்னு கேட்டிருக்காங்க. இன்னொரு இதில் HTMLோட எக்ஸ்பேன்ஷன் என்னன்னு கேட்டிருந்தாங்க. சரியா? யூனிஃபார்ம் ரிசோர்ஸ் லொக்கேட்டர். ஸோ கம்ப்யூட்டரில் இருக்கக்கூடிய எல்லா எக்ஸ்பேன்ஷன் கொஸ்டினும் படிச்சுக்கோங்க. பிரைன் ஆஃப் கம்ப்யூட்டரோட பிரைன் என்னன்னு கேட்டிருக்காங்க. CPUவோட எக்ஸ்பேன்ஷன் வந்து சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட். அடுத்த கொஸ்டின், விச் ஸ்டேட் ஹேஸ் த லாங்கஸ்ட் ஹோஸ்ட் லைன்? லாங்கஸ்ட் ஹோஸ்ட் லைன் இருக்கக்கூடிய ஸ்டேட் எதுன்னு கேட்டிருக்காங்க. எதுனா குஜராத். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் போலாமா? ஹூ வாஸ் அவார்டட் வித் 55th ஜான் பீத் அவார்டு யாருக்கு கொடுத்துருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. இதுவும் கரண்ட்ல உள்ள நியூஸ் தான். அக்கீதம் நமூதரி. இது வந்து 2019 வாங்கின அவார்டுன்னு நினைக்கிறேன். அக்கீதம் நம்பூதரி. விச் பேங்க் மெர்ஜர் வித் பேங்க் ஆஃப் பரோடா அண்ட் தீனா பேங்க்? ஸோ பேங்க் மெர்ஜர்ல இருந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதுல மொத்தமே ஒரு 4 இதுதான் இருக்கும். 4 பேங்க் தான் மெர்ஜ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த டாப்பிக்கையும் பார்த்துக்கோங்க. ஸோ பேங்க் ஆஃப் பரோடா கூட மெர்ஜான பேங்க் வந்து என்னன்னா தீனா பேங்க் அண்ட் விஜயா பேங்க். சரியா? ஸோ பேங்க் மெர்ஜர்ல இருந்தும் கேட்டிருக்காங்க. பேங்க் மெர்ஜர்ல என்னென்ன இருக்கோ அதையும் படிச்சுக்கோங்க. வேர் டிட் கேலோ இந்தியா யூத் கேம்ஸ் 2020 ஹெல்ட் இன் இந்தியா? கேலோ இந்தியா யூத் கேம் வந்து இப்போ 2020 எங்க நடந்துச்சுன்னு கேட்டிருக்காங்க. இது கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ கேமோட வென்யூ எல்லாம் படிச்சுக்கோங்க அடுத்த பேட்ச் போறவங்க. ஸோ அது எங்க நடந்ததுன்னா கவுஹத்தி, அஸ்ஸாம். ஓகேவா? அடுத்த கொஸ்டின்,
when did environment act passed in India? environment act வந்து எப்போ இந்தியாவில் பாஸ் பண்ணாங்கன்னு கேட்டிருக்காங்க. 19th November 1986. ஓகேவா. அடுத்து இன் விச் 2 states வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் ரன்னிங். சரியா. வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் வந்து எந்த 2 ஸ்டேட்டுக்கு இடையில ஓடுதுன்னு கேட்டிருக்காங்க. எங்க இருந்துன்னா டெல்லியில இருந்து வாரணாசிக்கு. சரியா. சபரிமலா டெம்பிள் வந்து எங்க இருக்குன்னு கேட்டிருக்காங்க. எங்க இருக்குன்னா கேரளால இருக்கு. பெரிநாடு வில்லேஜ், பத்தனம்திட்டா. ஓகேவா. பேட்டில் ஆஃப் பிளாசி பாருங்க, போர்ல இருந்து எத்தனை கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்ட்டு. பிளாசி போர் வந்து எப்போ நடந்ததுன்னு கேட்டிருக்காங்க. 1757. சரியா. 23 ஜூன் 1757 தான் பிளாசி போர் வந்து நடந்துச்சு. ஸோ எல்லா போர் நடந்த வருஷங்களை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்த பேட்ச் போறவங்க. யங்கஸ்ட் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. இந்தியாவோட யங்கஸ்ட் பிரசிடென்ட் யாருன்னு கேட்டிருக்காங்க. நீலம் சஞ்சீவ ரெட்டி. ஓகேவா. அடுத்த கொஸ்டின், வேர் இஸ் த ஃபர்ஸ்ட் COVID-19 வேக்சின் இன்வென்டட். முதல்ல கொரோனாவுக்கு வேக்சின் கண்டுபிடிச்ச நாடு எதுன்னு கேட்டிருக்காங்க. எங்கன்னா ரஷ்யால ஸ்பட்னிக்ல வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகேவா. விச் ஆர்டிகல் எலெக்ஷன் கமிஷன் கம்ஸ். ஆர்டிகல்ல இருந்து நிறைய அதுல இருந்தும் கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க. அடுத்த பேட்ச் போறவங்க ஆர்டிகல்ஸ் டாபிக்ல என்னென்ன இது இருக்கோ எல்லாத்தையும் படிச்சுக்கோங்க. ஸோ எலெக்ஷன் கமிஷன் எந்த ஆர்டிகிள் கீழே வருதுன்னா 324. ஆர்டிகல் 324. வேர் இஸ் கோபி டெசர்ட் லொகேட்டட். கோபி டெசர்ட் எங்க இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆசிய கண்டத்தில் இருக்கு. சரியா. அடுத்து வேர் இஸ் சேடில் பீக் சிச்சுவேட்டட். சேடில் பீக் வந்து சேடில் பீக்னு சொல்லுவாங்க. கொஸ்டின்ல சேடில் ஹில்ஸ்னு கேட்டிருப்பாங்க. ஸோ சேடில் பீக் வந்து எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்தமான் அண்ட் நிக்கோபார்ல இருக்கு. ஓகேவா. வென் இஸ் எர்த் டே செலிப்ரேட்டட். எர்த் டே வந்து எப்போ செலிப்ரேட் பண்றோம்னு கேட்டிருக்காங்க. 22 ஏப்ரல் தான் எர்த் டே, உமன்ஸ் டே. ஸோ டேஸ்ல இருந்து கொஸ்டின் கேட்கறாங்க. இப்போ கரண்டா என்னென்ன டேஸ் கொண்டாடினாங்க, அந்த டேஸுக்கான தீம் என்ன, அதையும் சேர்த்து படிச்சுக்கோங்க அடுத்த பேட்ச் போறவங்க. விமன்ஸ் டே எப்போ 8th மார்ச் தான் விமன்ஸ் டே. ஓகேவா. ஒரு பேட்ச்ல டே கேட்டிருந்தாங்கன்னா இன்னொரு பேட்ச்ல அந்த டேயோட தீம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா. டு விச் ஃப்ரீடம் ஃபைட்டர் தேஷ்பந்து டைட்டில் வாஸ் கிவன். தேசபந்துன்னு நம்ம எந்த ஃப்ரீடம் ஃபைட்டரை வந்து அழைக்கிறோம், சுதந்திர போராட்ட வீரரை அழைக்கிறோம்னு கேட்டிருக்காங்க. தேசபந்துன்னு எந்த சுதந்திர போராட்ட வீரரை கூப்பிடுறோம். CR தாஸ். CR தாஸை வந்து சித்தரஞ்சன் தாஸ்னு சொல்லுவாங்க. அடுத்து சாரதா ஆக்ட் வாஸ் அசோசியேட்டட் வித். சாரதா ஆக்ட் வந்து எதுக்காண்டி கொண்டு வந்தாங்கன்னு கேட்டிருக்காங்க. சைல்டு மேரேஜ் ரெஸ்ட்ரிக்ஷன் ஆக்ட், குழந்தை திருமண தடுப்பு சட்டம் 1929. அதாவது குழந்தை திருமணங்களை தடுக்கிறதுக்காக தான் சாரதா ஆக்ட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. சரியா. குழந்தை திருமணத்தை தடுக்கிறதுக்கு. அடுத்து ஹவு மெனி ராம்சர் சைட்ஸ் ஆர் தேர் இன் இந்தியா. இந்தியாவில் எத்தனை ராம்சர் சைட்ஸ் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. 42. ஓகேவா. அடுத்து உபன்டு இல்லைன்னா யூபன்டு எப்படினாலும் ப்ரொனவுன்ஸ் பண்ணிக்கலாம். உபன்டுனா என்னன்னு கேட்டிருக்காங்க. கம்ப்யூட்டர்ல இருந்து கேட்டிருக்காங்க. இது வந்து ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம். உபன்டுனா OS ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான் உபன்டு இல்லைன்னா யூபன்டுன்னு சொல்லுவோம். சரியா. அடுத்து ஜாலியன் வாலாபாக். ஜாலியன் வாலாபாக் எப்போ நடந்ததுன்னு கேட்டிருக்காங்க. ரொம்பவே ஃபேமஸான கொஸ்டின். 19th ஏப்ரல் 1919. இதில் டேட்டும் இயரும் சேமாக இருக்கும். சரியா. முப்பலா ரிவோல்ட் எங்கே இருக்குன்னா கேரளாவில். ஓகேவா. கவர்னர் ஹூ டைட் இன் த ஆஃபீஸ் ரீசென்ட்லி. மத்திய பிரதேசத்தோட கவர்னர் ரீசெண்டாக இறந்து போனார்கள். அவர் பேர் என்னன்னு கேட்டிருக்காங்க. லால்ஜி டண்டன். ஓகேவா. அடுத்து த லேயர் ஆஃப் சன் விசிபிள். ஸோ இப்போ இருக்கக்கூடிய கவர்னர் யாரு, எல்லா ஸ்டேட்டோட கவர்னர் யாரு, CM யாரு அப்படின்ட்டு படிச்சுக்கோங்க. இந்த லேயர் ஆஃப் சன் விசிபிள், அதாவது சன் வந்து எந்த லேயர்ல விசிபிள் ஆகும்னு கேட்டிருக்காங்க. போட்டோஸ்பியர்ல வந்து விசிபிள் ஆகுது. என்னென்ன லேயர்லாம் இருக்கு, மொத்தம் 4 லேயர் இருக்கும்னு நினைக்கிறேன். சன் விசிபிள் ஆகிறது போட்டோஸ்பியர். ஓகேவா. அடுத்த கொஸ்டின், UNDPயோட எக்ஸ்பான்ஷன் என்னன்னு கேட்டிருக்காங்க. UNDPனா யுனைடெட் நேஷன் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம். ஓகேவா. அடுத்து நேஷனல் இன்கம் வாஸ் ஃபர்ஸ்ட் கால்குலேட்டட் பை. முதல்ல தேசிய வருமானத்தை கணக்கிட்டவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. யாருன்னா தாதாபாய் நவ்ரோஜி. ஓகேவா. ஸோ ஃபர்ஸ்ட் அடுத்து இவர் யாருன்னா ஃபர்ஸ்ட் இந்தியன் டு பி மெம்பர் ஆஃப் பிரிட்டிஷ் பார்லிமெண்ட். பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்ல மெம்பராக இருந்த ஃபர்ஸ்ட் இந்தியனும் இவர் தான், இந்த தாத்தாபாய் நவ்ரோஜி. ஓகேவா. அடுத்து ஸ்வராஜ் பார்ட்டி வந்து எப்போ ஆரம்பிச்சாங்கன்னு கேட்டிருக்காங்க. 1923 ஜனவரி 1 ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இந்த பார்ட்டிஸ் வந்து ஹிஸ்டரியில் இருக்கும். அந்த பார்ட்டி ஸ்டார்ட் பண்ண அட்லீஸ்ட் டேட் ஞாபகம் இல்லைன்னா இயரை மட்டுமாவது மனப்பாடம் பண்ணிக்கோங்க. பாரத்பூர் பேட் சான்ச்சுரி எங்க இருக்குன்னா ராஜஸ்தான். பாரதம்னாலே அந்த பாரதத்தில் ஒரு ராஜா இருப்பாரு. ஸோ ராஜஸ்தான். ஓகேவா. இதுல அடுத்து இன்னொரு டாபிக் கவர் பண்ண வேண்டியது என்னன்னா நேஷனல் பார்க் ஃபுல்லா மனப்பாடம் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி வைல்ட் லைஃப் சான்ச்சுரிஸும் மனப்பாடம் பண்ணிக்கோங்க. அடுத்த பேட்ச் போறவங்க. பிரைன் அவுட்டர் லேயர்
டியூரோ மேட்டர், அதாவது பிரெயினோட அவுட்டர் லேயரில் இருக்கக்கூடிய அந்த சவ்வுக்கு பேர் என்ன பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டியூரோ மேட்டர். ஓகேவா? அடுத்து நோக்கியாவோட சிஇஓ யாருன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு இதோட சிஇஓ, கரண்ட் சிஇஓ எல்லாத்தையும் படிச்சுக்கோங்க. நோக்கியா, பேடிஎம் இந்த மாதிரி இருக்கும்ல, எல்லாத்துக்கும்ல சிஇஓவை படிச்சுக்கோங்க. இப்போ நோக்கியாவோட சிஇஓ யாருன்னா பெக்கா லென்மார்க். குஜராத்தோட சிஎம் யாருன்னு கேட்டிருக்காங்க. இங்கே பாருங்கள், திருப்பி அடுத்த பேட்சில் ரிப்பீட் ஆகிருக்கு. விஜய் ரூபானி சிஎம் கேட்டிருக்காங்க. ஸோ சிஎம்லேருந்தும் கவர்னர்லேருந்தும் கண்டிப்பாக கொஸ்டின் வருது, படிச்சுக்கோங்க. பார்க்கோட ஹெட் குவார்டர்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மும்பையில் இருக்குது. பாரத் அட்டாமிக் ரிசர்ச் சென்டர். ஓகேவா? ஸோ அந்த ஹெட் குவார்டர்ஸ், ஆர்கனைசேஷனோட ஹெட் குவார்டர்ஸ் வர டாப்பிக்ல இருந்தும் கேட்டிருக்காங்க. ஸோ ஹெட் குவார்டர்ஸ் எல்லாத்தையும் படிச்சுக்கோங்க. அடுத்து காஸ்மாலஜினா எதை படிக்கக்கூடிய படிப்புன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு இதுலையும் காஸ்மாலஜி, ஃபிசியாலஜி, ஃபிசிகல்ச்சர் அந்த மாதிரி நிறையா இருக்குல்ல, அந்த மாதிரி அந்த எதுக்கான படிப்பு எது அப்படிங்கிறதுக்கு ஒரு டாபிக் இருக்குல்ல, அந்த டாபிக் ஃபுல்லாகவும் அடுத்த பேட்ச் போகிறவங்க படிச்சுக்கோங்க. காஸ்மாலஜினா ஸ்டடி ஆஃப் அவுட்டர் ஸ்பேஸோட வெளிப்புறத்தை பற்றி படிக்கிறது தான் காஸ்மாலஜி. இங்கே பாருங்கள், பேடிஎம்மோட சிஇஓ கேட்டிருக்காங்க. அடுத்து பேடிஎம்மோட சிஇஓ யார்? விஜய் சேகர் சர்மா. ஸோ சிஇஓலேருந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு ஃபீல்ட்லையும் உள்ள சிஇஓ யாருன்னு ஒவ்வொரு இதுலையும் படிச்சுக்கோங்க. சரியா? பேடிஎம்மோட சிஇஓ விஜய் சேகர் சர்மா. அடுத்து சைலண்ட் வேலி நேஷனல் பார்க். இங்கே பாருங்கள், நேஷனல் பார்க்ல இருந்து ஒரு கொஸ்டின் வந்திருக்கு. ஸோ நேஷனல் பார்க் படிக்கணும், அதே மாதிரி வைல்ட் லைஃப் சென்ச்சுரியும் படிச்சுக்கோங்க. சைலண்ட் வேலி நேஷனல் பார்க் எங்கே இருக்குன்னா கேரளாவில் இருக்குது. ஸோ தமிழில் வந்து அமைதி பள்ளத்தாக்குன்னு சொல்லுவோம். அமைதி பள்ளத்தாக்கு எங்கே இருக்குது அப்படின்னா கேரளாவில் இருக்குது. ஓகேவா? விச் அமெண்ட்மெண்ட் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் ஆர் ஆடட். இங்கே பாருங்கள், அமெண்ட்மெண்ட் அந்த ஆக்டில் இருந்தே கேட்டிருக்காங்க. ஸோ ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் அடிப்படை கடமைகள் வந்து எந்த இதில் வருதுன்னு கேட்டிருக்காங்க. 42வது அமெண்ட்மெண்ட் ஆக்ட். G20 சமிட் 2020 எங்கே நடந்ததுன்னு கேட்டிருக்காங்க. சவுதி அரேபியாவில். ஸோ இந்த சமிட் அண்ட் கான்ஃபரன்ஸ்னு ஒரு டாபிக் இருக்கும். ஸோ இந்த டாபிக் படிச்சுக்கோங்க. இதிலிருந்து ஒரு கொஸ்டின் வருது. ஹூ டிஸ்கவர் நியூக்ளியஸை கண்டுபிடிச்சவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ரொம்பவே ஃபேமஸான கொஸ்டின். ரூதர்ஃபோர்டு வந்து கண்டுபிடிச்சிருக்காரு. சரியா? விச் ரிவர் நத்தப்பா ஜாக்ரி ப்ராஜெக்ட் வந்து எந்த ரிவருக்கு அடியில் எந்த ரிவரில் பண்ணுறாங்கன்னு கேட்டிருக்காங்க. சட்லஜ் ரிவர். ஓகேவா? அடுத்து கவர்னர் ஆஃப் தெலுங்கானா. ஸோ ரீசெண்டாக பாருங்கள், கவர்னர்லேருந்து ஒரு கொஸ்டின் வந்திருக்கு, தெரியும், தமிழிசை சவுந்தரராஜன். அப்புறம் கம்ப்யூட்டர்ல இருந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுற மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. பாருங்க, இதில் என்ன கேட்டிருக்காங்க, HTTPயோட எக்ஸ்பேன்ஷன் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஹைப்பர் டெக்ஸ்ட் டிரான்ஸ்போர்ட் ப்ரோட்டோகால், இதுதான் HTTP. இது கம்ப்யூட்டர்ல இருந்து கேட்டிருக்காங்க. கம்ப்யூட்டர்ல இருந்து குறைஞ்சது 2 இல்லைனா 3 கொஸ்டின், சில நேரம் 4 கொஸ்டினும் கேட்குறாங்க சில பேட்ச்ல. ஸோ எல்லாமே எப்படி இருக்குன்னா இந்த மாதிரி எக்ஸ்பேன்ஷன் தான் கேட்குறாங்க. ஸோ கம்ப்யூட்டரை பற்றின எக்ஸ்பேன்ஷனுக்குள்ள என்னென்ன இருக்கு, URL, HTTP, HTML, இந்த மாதிரி எக்ஸ்பேன்ஷன் இருக்கிறது எல்லாத்தையும் படிச்சுக்கோங்க. இப்போ இது கரண்ட் அஃபேர்ஸ். ராஜீவ்காந்தி கேல் ரத்னா அவார்டு வாங்கினவங்க யாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க. 4 ஆப்ஷன் கொடுத்து இந்த 4 பேர்ல யார் வாங்கலன்னு கேட்பாங்க, 4 ஆப்ஷன்ல யார் வாங்கியிருக்கான்னு கேட்பாங்க. ஸோ நீங்க வந்து இதை மட்டும் வாங்கியிருக்கவங்களோட நேம் மட்டும் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. இதுல இருந்து ஒரு கொஸ்டின் கண்டிப்பா வருது. சரியா? ஆப்ஷன் கொடுத்து இந்த நேம்ல யார் வாங்கல அப்படிங்கிறத சூஸ் பண்ண சொல்லுவாங்க. சில நேரம் யார் வாங்கியிருக்காங்கிறதையும் சூஸ் பண்ண சொல்லுவாங்க. ஸோ வாங்கியிருக்கவங்க யாரெல்லாம், ரோஹித் சர்மா, ராணி ரம்பால். ரோஹித் சர்மா வந்து கிரிக்கெட்டு, ராணி ரம்பால் வந்து ஹாக்கி வருவாங்கன்னு நினைக்கிறேன். வினேஷ் போகட்டு தெரியல, ஃபுட்பாலாக என்னன்னு தெரியல, கன்ஃபியூஸாக இருக்குது, பார்த்துக்கோங்க. தங்கவேலு வந்து தமிழ்நாட்டுக்காரன், அந்த பையன் இந்த ஜம்பிங்கில் லாங் ஜம்பா அதில் வருவோம்ல அவன். அப்புறம் மணிகா பத்ரா. ஸோ இவங்கெல்லாம் என்னென்ன ஸ்போர்ட்ஸும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா கொஸ்டின் வந்து ஸ்போர்ட்ஸும் கேட்பாங்க. ஸோ இவங்க ரோஹித் சர்மாவுக்கு வந்து கேல் ரத்னா அவார்டு கொடுத்துருக்காங்க அப்படின்னா அவன் என்ன ஸ்போர்ட்ஸை சேர்ந்தவன் அப்படின்னும் கேட்பாங்க. சரியா? ராணி ரம்பாலுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா அவங்களும் என்ன ஸ்போர்ட்ஸ் அப்படின்னும் கேட்பாங்க. சரியா? அடுத்து லைம் வாட்டரோட கெமிக்கல் ஃபார்முலா என்னன்னு கேட்டிருக்காங்க. CaOH2. சரியா? ஸோ இங்கே CaOட தொகுதி வந்து 2, அதனால 2 வந்து இங்கே போட்டிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு இதுக்கான கெமிக்கல் ஃபார்முலாவையும் மனப்பாடம் பண்ணிக்கோங்க. இந்த உயரம் தாண்டுதலில் வருவான்ல அவன் தான் நினைக்கிறேன். அடுத்து ஹூ டிஸ்கவர்டு செல்லோட வடிவமைப்பு இதை கண்டுபிடிச்சவங்க யாருன்னு கேட்டிருக்காங்க. ஸோ யார் அப்படின்னா ராபர்ட் ஹூக். ஓகேவா? அடுத்து சுக்ரேஸ்வர் டெம்பிள் வந்து எங்கே இருக்குன்னு கேட்டிருக்காங்க. அஸ்ஸாமில் இருக்குது. ஸோ டெம்பிள்ஸ் எங்கெங்கே என்னென்ன டெம்பிள்லாம் இருக்குது அப்படிங்கக்கூடிய டாப்பிக்கையும் கவர் பண்ணிக்கோங்க. அதில் இருந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. பீர்பஞ்சல் டனலை இப்போ கரண்ட்டாக என்ன நேமில் மாற்றிருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. அட்டல்ஜி டனல். ஸோ இந்த அட்டல் பிகாரி வாஜ்பாய் இருக்கார்ல, அவர் இறந்த பிறகு அவரோட பேரில் நிறைய இடத்த வந்து அட்டல் அப்படின்னு மாற்றிருக்காங்க. ஸோ அது என்னென்ன இடம்ன்ட்டு அதை ஃபுல்லாக படிச்சுக்கோங்க. சரியா?
லார்ஜஸ்ட் ஃப்ரெஷ் வாட்டர் ரிவர் இந்த வேர்ல்டு. வேர்ல்டில் இருக்கக்கூடிய ஃப்ரெஷ் வாட்டர் ரிவர் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. பெரிய ஃப்ரெஷ் வாட்டர் ரிவர் எதுனா பைக்கல் லேக். இந்த பைக்கல் லேக் எங்கே இருக்குது அப்படின்னும் பார்த்துக்கோங்க. சரியா? ஒரு பேட்சில் எர்த் டே எப்போ கொண்டாடுறோன்னு கேட்டிருந்தாங்க, April 22. அடுத்த பேட்சில் கேட்டிருக்காங்க இப்போ கொண்டாடின எர்த் டேயோட தீம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ எர்த் டேயோட தீம் வந்து என்னன்னா கிளைமேட் ஆக்ஷன். ஸோ கொண்டாடுற டேட் வந்து April 22. ஓகேவா? அதான் சொல்கிறேன், முக்கியமான டேஸு, அந்த டேஸோட தீம் படிச்சுக்கோங்க. ஒரு கொஸ்டின் வருது. ஜிஎஸ்டி டேக்ஸ் வந்து டைரக்ட் டேக்ஸா இன்டைரக்ட் டேக்ஸான்னு கேட்டிருக்காங்க. ஜிஎஸ்டி வந்து இன்டைரக்ட் டேக்ஸு. பிரசிடென்ட் வந்து எந்த ஆர்டிகிள் பாருங்க, ஆர்டிகிள் கீழே வருது. ஸோ பிரசிடென்ட் எந்த ஆர்டிகிள்னு கேட்பாங்க, கவர்னர் வந்து எந்த ஆர்டிகிள் கீழே வருவாங்கன்னு கேட்பாங்க. ஸோ பிரசிடென்ட் நியமிக்கிறது வந்து எந்த ஆர்டிகிள்னா 52 62 வரைக்கும். ஐசிசியோட ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ரொம்பவே ஈஸியான கொஸ்டின். இன்டர்நேஷனல் கிரிக்கெட் கவுன்சில் தான் ஐசிசி. சரியா? இன்டர்நேஷனல் கிரிக்கெட் கவுன்சில் ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்கு அப்படின்னா துபாயில் இருக்கு. இப்போ நடந்த ஐபிஎல்லோட வின்னர் யாருன்னு கேட்டிருக்காங்க. யாருன்னா மும்பை இந்தியன்ஸ் தான் ஐபிஎல்லோட வின்னர். ஓகேவா? இப்போ அடுத்து ஐபிஎல்லோட வின்னர் வந்து மும்பை இந்தியன்ஸ். யுனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷனோட செக்ரட்டரி ஜெனரல் யாருன்னு கேட்டிருக்காங்க, ஆண்டனியோ கட்டஸ். இவங்களோட செக்ரட்டரி ஜெனரலும் படிச்சுக்கோங்க, ஒவ்வொரு ஆர்கனைசேஷனோடதையும். அப்புறம் அதோட ஹெட் குவார்டர்ஸ் எங்கே இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஸோ யுனைடெட் நேஷனோட ஹெட் குவார்டர்ஸ் எங்கே இருக்குன்னா நியூயார்க், யூஎஸ்ல இருக்கு. ஸோ அங்கே இருக்கக்கூடிய செக்ரட்டரி ஜெனரல் ஆண்டனியோ கட்டஸ். ஸோ யுனைடெட் நேஷன் மாதிரி நிறைய ஆர்கனைசேஷன் இருக்கும். அந்த ஆர்கனைசேஷனோட ஹெட் குவார்டர்ஸ் அங்கே இருக்கக்கூடிய ஹெட் யாருன்னு பார்த்துக்கோங்க. சரியா? ஜப்பானோட கரண்ட் பிஎம் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஸோ யோஷிஹைட் சுகா. ஓகேவா? இதெல்லாம் கரண்ட்ல உள்ள நியூஸ்ன்னு நினைக்கிறேன். ஐஎன்சி வந்து எப்போ இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் வந்து எப்போ ஆரம்பிச்சாங்கன்னு கேட்டிருக்காங்க, 1885. ஓகேவா? அதை ஆரம்பிச்சவர் யாரு அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஸோ யாருன்னா ஏஓ ஹியூம் நினைக்கிறேன். ஏஓ ஹியூம். அடுத்து பூட்டானோட கேபிட்டல் வந்து ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. பூட்டானோட கேபிட்டல் வந்து எங்க இருக்குன்னா திம்பு. ஸோ பூட்டானோட கேபிட்டல் வந்து என்னன்னா திம்பு. ஓகேவா? ஸோ அப்போ இந்த இதில் பாருங்க கண்ட்ரி, அந்த கண்ட்ரிக்கான கேபிட்டல் என்னன்னு பார்த்துக்கோங்க. ஸோ இது வரைக்கும் நடந்த 4 பேட்ச்லையும் கரன்சி கேட்கல. ஸோ நீங்கள் எதுக்கும் டைம் இருந்தால் கரன்சியும் படிச்சு வச்சுக்கோங்க. கண்ட்ரி கேபிட்டல் கரன்சி. அடுத்து ஹூ வாஸ் சீன் காட்னி. சீன் காட்னினா யாருன்னு கேட்டிருக்காரு. அவர் வந்து ஒரு ஆக்டர். சரியா? நேஷனல் பொட்டேட்டோ ரிசர்ச் சென்டர். பொட்டேட்டோ ரிசர்ச் சென்டர் வந்து எங்க இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க, ஷிம்லால இருக்கு. சரியா? அடுத்து தாண்டி வில்லேஜ் வந்து எங்க இருக்குன்னு கேட்டிருக்காங்க. தாண்டி வில்லேஜ் வந்து எங்க இருக்கு அப்படின்னா குஜராத்ல இருக்கு. அந்த டிஸ்ட்ரிக்ட் வந்து நவஸ்ரீ டிஸ்ட்ரிக்ட். சம்டைம்ஸ் ஆப்ஷன்ல குஜராத் இல்லாம இந்த டிஸ்ட்ரிக்ட் கூட கேட்பாங்க அடுத்த பேட்ச்ல. சரியா? பிரார்த்தன சமாஜ் வந்து யார் ஆரம்பிச்சாங்கன்னு கேட்டிருக்காங்க. பிரார்த்தன சமாஜ் ஃபவுண்டட் பை ஆத்மரம் பாண்டுரங். பிரார்த்தன சமாஜ் ஆரம்பிச்சவங்க வந்து ஆத்மரங் பாண்டுரங். சரியா? இது ஹிஸ்டரியில் உள்ள கொஸ்டின். ஒவ்வொரு சமாஜ்யத்தையும் ஆரம்பிச்சவங்க யாரு அப்படின்னு கேட்டிருப்பாங்க. சரியா? அன்னி பெசன்ட் தான் ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ ஒவ்வொரு சமாஜ்யத்தையும் ஆரம்பிச்சவங்க யாருங்கிறத ஃபுல்லா படிச்சுக்கோங்க அடுத்த பேட்சுக்கு போறவங்க. அடுத்து எந்த பாஸ் வந்து ஸ்ரீநகரையும் லெக்கையும் ஜாயின் பண்ணுதுன்னு கேட்டிருக்காங்க. அந்த பாஸ் பேரு சோஜிலா பாஸ். இந்த மாதிரி பாஸ்க்கு கீழே நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கும், நிறைய இது இருக்கும் டாபிக். இது ஒரு 10 20 இருக்கும். ஸோ அந்த பாஸ் ஃபுல்லா படிச்சுக்கோங்க அடுத்த பேட்ச் போறவங்க. இன்டர்நேஷனல் கோர்ட் பாருங்க, ஆர்கனைசேஷன்ல இருந்து கேட்டிருக்காங்க ஹெட் குவார்டர்ஸ். இங்க ஒரு இது கேட்டிருந்தாங்க பாருங்க. இங்க வந்து என்ன கேட்டிருந்தாங்க, யுனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷனோட செக்ரட்டரி ஜெனரல் யாருன்னு கேட்டிருந்தாங்க. ஸோ ஹெட் குவார்டர்ஸும் செக்ரட்டரி ஜெனரலும் சொன்னேன். இங்க ஒரு ஆர்கனைசேஷன் கேட்டிருக்காங்களா. அடுத்த பேட்ச்ல திருப்பி என்ன பண்ணிருக்காங்க, இன்டர்நேஷனல் கோர்ட்டோட ஹெட் குவார்டர்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதனால அந்த ஆர்கனைசேஷன் ஃபுல்லா படிச்சுக்கோங்க. ஸோ எங்க இருக்குன்னா ஹாக், நெதர்லாண்ட்ல இருக்கு. சரியா? ஆர்பிட்டர் மிஷன் எப்போ லான்ச் பண்ணாங்கன்னு கேட்டிருக்காங்க. எப்போ லான்ச் பண்ணாங்கன்னா 5 நவம்பர் 2013 தான் லான்ச் பண்ணாங்க. அடுத்து ஹல்சா பந்த் வாஸ் எஸ்டாப்ளிஷ்டு பை. இந்த ஹல்சா பந்தை யார் எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்கன்னு கேட்டிருக்காங்க. இது ஒரு சீக்கிய மதத்தை சேர்ந்த ஒரு இயக்கம். இதை இது பண்ணவங்க யாருன்னா குரு கோபிந்த் சிங். சரியா? அடுத்து செரிகல்ச்சர்னா எதை பத்தி படிக்கக்கூடிய படிப்புன்னு கேட்டிருக்காங்க. இங்க பாருங்க, செரிகல்ச்சர், அக்ரிகல்ச்சர், அந்த மாதிரி ஒவ்வொரு இதை பத்தி படிக்கக்கூடிய படிப்பு இருக்குல்ல, அந்த டாபிக்கையும் பார்த்துக்கோங்க அடுத்த பேட்ச் போறவங்க. ஸோ செரிகல்ச்சர்னா ப்ரொடக்ஷன் ஆஃப் காட்டன் ப்ரொடக்ஷன் பண்ணக்கூடிய படிப்பு தான் செரிகல்ச்சர். சரியா? காட்டனை ப்ரொடக்ஷன் பண்ணக்கூடியதை பத்தி படிக்கக்கூடிய படிப்பு தான் செரிகல்ச்சர். ஓகேவா? யுனைடெட் நேஷனோட செக்யூரிட்டி கவுன்சில் எப்போ
எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்கன்னு கேட்டிருக்காங்க. யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சில், யுஎன்எஸ்சின்னு சொல்லுவாங்க. ஸோ எக்ஸாமில் யுஎன்எஸ்சியோட எக்ஸ்பான்ஷன் என்னன்னு கேட்கலாம். இது எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்கன்னு கேட்கலாம். சரியா? இதோட ஹெட் குவார்டர்ஸ் எங்கே இருக்குன்னு கேட்கலாம். ஸோ ஒரே இதுக்குள்ள 4 கொஸ்டின் எடுத்துடலாம். எக்ஸ்பான்ஷன் யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சில் எஸ்டாப்ளிஷ் பண்ணது 1945. ஹெட் குவார்டர்ஸ் எங்கே இருக்கு? நியூயார்க், யூஎஸ்ல இருக்கு. ஓகேவா? அடுத்து, which is the famous uranium mine in India? இந்தியாவில் கிடைக்கக்கூடிய ஒரு ஃபேமஸ் யுரேனியம் மைன் என்னன்னு கேட்டிருக்காங்க. எங்க இருக்குன்னு கேட்டிருக்காங்க. எங்க இருக்குன்னா ஜார்கன். அந்த யுரேனியம் வந்து ஜடுகுடா யுரேனியம் மைன், ஜார்கன். ஓகேவா? அடுத்து, காவேரி வாட்டர் சண்டை வந்து யாருக்கு இடையில நடக்குதுன்னு கேட்டிருக்காங்க. காவேரி வாட்டர் பிரச்சனை யாருக்கு இடையில நடக்குதுன்னு சொல்லவே வேண்டாம், எல்லாருக்கும் தெரியும். தமிழ்நாடு அண்டு கர்நாடகா. அடுத்து, ஹெச்எல்எல், இது வந்து கம்ப்யூட்டரில் இருக்கக்கூடிய எக்ஸ்பான்ஷன் கொஸ்டின். நான் சொன்னேன்ல, ஹெச்டிஎம்எல் கேட்டிருப்பாங்க, ஹெச்எல்எல் கேட்பாங்கன்னு. ஹெச்எல்எல்னா ஹை லெவல் லாங்குவேஜ். ஓகேவா? யூஆர்எல்னா என்னன்னு கேட்பாங்க. ஓகேவா? ஸோ அந்த கம்ப்யூட்டரில் உள்ள எக்ஸ்பான்ஷன் கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் படிச்சுக்கோங்க. அடுத்து, ஹூ ரோட் ஹுமாயூன் நாமா? இது ஒரு புக்கு. இதை எழுதினது யாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க. குல்பதன் பேகம். ஓகேவா? ஸோ இந்த ஃபேமஸான புக்ஸு, அதோட ஆத்தர் யாருன்னு படிச்சுக்கோங்க. அதுல இருந்து கொஸ்டின் வருது. அட் விச் பிளேஸ் ஷெர்ஷா சூரி வாஸ் பார்ன்? ஷெர்ஷா சூரி எங்க பிறந்தாருன்னு கேட்டிருக்காங்க. சாசரம், பீகார். அடுத்த பேட்ச் போறவங்க எங்க இறந்தாருன்னு ஒரு கொஸ்டின் இருக்கும். அவர் கண்டிப்பா இது ஹிஸ்டரியில் உள்ளது தான். ஸோ செத்து போயிருப்பாரு. எங்க இறந்தாருங்கிறதையும் படிச்சுக்கோங்க. சரியா? அடுத்து, தமிழ்நாடோட சிஎம் பாருங்க. சிஎம்ல இருந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. தெரியும், எடப்பாடி பழனிசாமி. அடுத்து, விச் ரிவர் ஃபால்ஸ் இன் அரேபியன் சி? அரேபியன் சீல விழக்கூடிய அந்த ஃபால்ஸோட பேர் என்னன்னு கேட்டிருக்காங்க. நர்மதா அண்ட் தப்தி. ஓகேவா? அடுத்த கொஸ்டின் போலாமா? கான்ஸ்டியூஷனோட ஃபாதர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப பேசிக்கான கொஸ்டின், தெரிஞ்ச கொஸ்டின் தான். டாக்டர் B.R. அம்பேத்கர் தான். அடுத்து, கவர்னர் ஆஃப் ஆர்பிஐ டியூரிங் த டைம் ஆஃப் டிமானிட்டைசேஷன். டிமானிட்டைசேஷன் பண்ணும்போது கவர்னர் ஆர்பிஐயோட கவர்னரா இருந்தவங்க யாருன்னு கேட்டிருக்காங்க. யாரு? உர்ஜித் பட்டேல். ஓகேவா? அடுத்த கொஸ்டின், இன் விச் காங்கிரஸ் செஷன் காந்திஜி வாஸ் பிரசிடென்ட்? எந்த காங்கிரஸ் செஷன்ல காந்திஜி பிரசிடென்டா இருந்தாருன்னு கேட்டிருக்காங்க. பெல்கம் செஷன். சார், இது பெல்ஜியம் தான் நினைக்கிறேன். பெல்ஜியம் செஷன் 1924. ஓகேவா? அடுத்து, யுனெஸ்கோவோட ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்குன்னு கேட்டிருக்காங்க. இங்க பாருங்க, அந்த ஆர்கனைசேஷனோட ஹெட் குவார்டர்ஸ் கேட்டிருக்காங்களா அடுத்த பேட்ச்ல. ஸோ ஆர்கனைசேஷன், அதோட ஹெட் குவார்டர்ஸ் படிச்சுக்கோங்க. பாரிஸ், பிரான்ஸ். அடுத்து, பைத்தான்னா என்னன்னு கேட்டிருக்காங்க. பைத்தான்னா இது வந்து ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஜாவா, C++ அப்படிலாம் அந்த வரிசையில் பைத்தானும் ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். அடுத்து, ஜட்டகா கத்தாஸ். இது சொன்னேன்ல, போன இதிலே பார்த்துருக்கோம்னு நினைக்கிறேன். ரிலேட்டட் டு விச் ரிலீஜியன்? ஜட்டகா கத்தாஸ் வந்து எந்த ரிலீஜியனை சேர்ந்ததுன்னு கேட்டிருக்காங்க. புத்திசம். ஓகேவா? ஸோ அடுத்து, ஜிஎஸ்டியோட எக்ஸ்பான்ஷன் கேட்டிருக்காங்க. பாருங்க, ஜிஎஸ்டி பத்தி கொஸ்டின் கேட்குறாங்க. ஒரு இதுல ஜிஎஸ்டி வந்து என்ன டாக்ஸ்ன்னு கேட்டிருந்தாங்க, டைரக்டா இன்டைரக்டான்னு. இதுல ஜிஎஸ்டினா என்னன்னு எக்ஸ்பேண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஜிஎஸ்டினா குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ் தான் ஜிஎஸ்டி. ஓகேவா? அடுத்து பாருங்க, கண்ட்ரி கேபிட்டல் கேட்டிருக்காங்க. சைனாவோட கேபிட்டல் என்னன்னு கேட்டிருக்காங்க. சைனாவோட கேபிட்டல் வந்து பெய்ஜிங். ஸோ கண்ட்ரி கேபிட்டல், முடிஞ்சா கரன்சியும் படிச்சுக்கோங்க. ஓகேவா? இது சயின்ஸ்ல உள்ள கொஸ்டின். பெரிபெரி வந்து எந்த விட்டமின் கம்மியா இருந்தா பெரிபெரி வந்து வரும்னு கேட்டிருக்காங்க. ஸோ எந்த விட்டமின் கம்மியா இருந்தா பெரிபெரி வரும்? விட்டமின் B1. ஸோ எந்த விட்டமின் குறைபாடு இருந்தா என்னென்ன நோய் வரும்னு ஒரு டாபிக் இருக்கும்ல, அந்த டாபிக்கையும் படிச்சுக்கோங்க. அடுத்த பேட்ச் போறவங்க, இன்டெல் i9னா என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது ஒரு ப்ராசஸர். இப்போ இருக்கக்கூடிய சிபியூவை விட இது வந்து ஃபாஸ்டா வேலை செய்யும். சரியா? அடுத்து, ஆஸ்கியோட எக்ஸ்பான்ஷன் என்ன கேட்டிருக்காங்க. இது கம்ப்யூட்டர் கொஸ்டின் தான். ஸோ கம்ப்யூட்டர்ல அந்த எக்ஸ்பான்ஷன் மட்டும் படிச்சுக்கோங்க, ரொம்ப இன்டெப்தெல்லாம் படிக்க வேண்டாம். அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் கோட் ஃபார் இன்ஃபர்மேஷன் இன்டர்சேஞ்ச். ஓகேவா? அடுத்து, யுனிசெஃபோட ஹெட் குவார்டர்ஸ் பாருங்க. ஆர்கனைசேஷன், அதோட ஹெட் குவார்டர்ஸ்ல இருந்து ஒரு பேட்ச்ல கேட்டிருக்காங்க. நியூயார்க், US. ஸோ ஆர்கனைசேஷன் ஹெட் குவார்டர்ஸ் படிச்சுக்கோங்க. அடுத்து, வேர் இஸ் பால்கட் பாஸ் சிச்சுவேட்டட்? பால்கட் பாஸ் வந்து எங்க இருக்குன்னு கேட்டிருக்காங்க. கேரளாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் இடையில அந்த பார்டர்ல இருக்கு. ஸோ அது எந்த இதெல்லாம் எதுக்கு இடையில இருக்குன்னு பாருங்க. நீலகிரி மலைக்கும் ஆனைமலையில உள்ள மலைக்கும் இடையில இருக்கு. சரியா? அடுத்து, ஜிம் கார்பெட் நேஷனல் பார்க், ரொம்பவே முக்கியமான கொஸ்டின். அது எங்க இருக்குன்னு கேட்டிருக்காங்க. உத்தரகாண்ட்ல இருக்கு. சரியா? இதை இன்னொரு பேட்ச்ல வேற மாதிரி கேட்டிருந்தாங்க. பவர் ஆஃப் H2 இன் லெமன் ஜூஸ்ல உள்ள ஹைட்ரஜனோட பவர் என்னன்னு கேட்டிருக்காங்க. 2.3.
ஹைகோர்ட்ஸ் இன் இந்தியா. இந்தியாவில் உள்ள மொத்த ஹைகோர்ட் எத்தனைன்னு கேட்டிருக்காங்க, 25. நீங்கள் வந்து இப்போ இருக்கக்கூடிய சீஃப் ஜஸ்டிஸ் யார் அதெல்லாம் படிச்சுக்கோங்க. கோர்ட்டுன்னு வந்துட்டா இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் சீஃப் ஜஸ்டிஸ் யார், அதுக்கப்புறம் இப்போ இருக்கக்கூடிய தமிழ்நாட்டோட உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதி யார் அதெல்லாம் படிச்சுக்கோங்க. சரியா? சார்க்கில் இருக்கக்கூடிய கண்ட்ரிஸ் எத்தனைன்னு கேட்டிருக்காங்க ஒரு இதில். இன்னொரு பேட்சில் வந்து சார்க்கில் உள்ள கண்ட்ரிஸ் எல்லாத்தையும் கொடுத்துட்டு ஒன்று மட்டும் ஆட் ஒன் அவுட்டாக கொடுத்துருந்தாங்க. இதில் இல்லாத கண்ட்ரி எது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ நீங்கள் இதை ஃபுல்லாக மனப்பாடம் பண்ணிக்கோங்க. சார்க் கண்ட்ரிஸ் எதுலான்னு: ஆப்கானிஸ்தான், பங்களாதேஷ், பூட்டான், இந்தியா, மாலத்தீவ்ஸ், நேபாள், பாகிஸ்தான் அண்ட் ஸ்ரீலங்கா. இதுதான் சார்க் கண்ட்ரிஸ். எக்ஸாமில் வந்து ஒரு 4 ஆப்ஷனில் 3 ஆப்ஷன் சார்க் கண்ட்ரிஸ் கொடுத்துட்டு ஒன்று சார்க் இல்லாத கண்ட்ரிஸ் கொடுத்துருப்பாங்க. சரியா? அதில் மெம்பராக இல்லாத கண்ட்ரி கொடுத்துருப்பாங்க. ஸோ எது சார்க்கில் மெம்பராக இல்லாத கண்ட்ரின்னு கேட்டிருப்பாங்க, ஆட் ஒன் அவுட் மாதிரி அதை சூஸ் பண்ணிக்கோங்க. சில நேரம் ஒன்று மட்டும் சார்க் கண்ட்ரிஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் சார்க் கண்ட்ரிஸ் எதுன்னு சூஸ் பண்ண சொல்லியிருப்பாங்க. சரியா? எப்படினாலும் கொஸ்டின் கேட்கலாம். சிடிஎஸ்ஓட ஹெட் குவார்டர்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. எங்கே இருக்குன்னா நியூ டெல்லி. சிடிஎஸ்ஓனா சென்ட்ரல் ட்ரக்ஸ் ஸ்டாண்டர்ட் கண்ட்ரோல் போர்டுன்னு, சென்ட்ரல் ட்ரக்ஸ் ஸ்டாண்டர்ட் ஆர்கனைசேஷன். சரியா? சென்ட்ரல் ட்ரக்ஸ் ஸ்டாண்டர்ட் ஆர்கனைசேஷன். எக்ஸ்பான்ஷனும் படிச்சுக்கோங்க, ஹெட் குவார்டர்ஸும் படிச்சுக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, இந்தியாவோட ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட் எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் ராஜேந்திர பிரசாத். வேர்ல்டு என்வரான்மெண்ட் டே பாருங்க, டேஸ்ல இருந்து ஒரு கொஸ்டின் கேட்காங்க. ஸோ டேஸ் கரண்டா முக்கியமான டேஸ் என்ன, அதோட தீம் என்னன்னு படிச்சுக்கோங்க. வேர்ல்டு என்வரான்மெண்ட் டே அதோட தீம் வந்து என்னன்னா டைம் ஃபார் நேச்சர். எப்போ கொண்டாடுவோம்னா ஜூன் 5, எல்லாருக்குமே தெரியும். உலக சுற்றுச்சூழல் தினம். சரியா? தமிழ்ல ஐபிஎன் பட்டூட்டா எந்த நாட்டில இருந்து வந்தாருன்னு கேட்டிருக்காங்க. இது வந்து ஹிஸ்டரியில ரொம்ப பழைய ஹிஸ்டரியில உள்ள கொஸ்டின். மொராக்கோல இருந்து வந்திருக்காரு. அடுத்து ஏடிஎல்னா என்னன்னு கேட்டிருந்தாங்க ஒரு பேட்ச்ல. ஸோ ஏடிஎல் பிடிஎல் 2 இருக்கு. இந்த ஏடிஎல் பிடிஎல் ரெண்டுமே மார்க்கெட்டிங் ஏஜென்சி. ஏடிஎலோட எக்ஸ்பான்ஷன் தான் எக்ஸாம்ல கேட்டிருந்தாங்க. அபோவ் தி லைன். பிடிஎல்னா பிலோ தி லைன். ஓகேவா? ஸோ ஒரு பேட்ச்ல ஏடிஎல் கேட்டிருக்காங்க. அடுத்த பேட்ச் போறவங்களுக்கு பிடிஎல்னா என்னன்னு கூட கேட்கலாம். சரியா? பிடிஎல்னா பிலோ தி லைன், ஏடிஎல்னா அபோவ் தி லைன். ஓகேவா? அடுத்து ஆதர்ஷ் கிராம் யோஜனா இன்ஸ்பைர்ட் பை விச் லீடர். ஆதர்ஷ் கிராம் யோஜனா எந்த லீடரை வச்சு இன்ஸ்பயர் ஆகி இது ஆரம்பிச்சாங்கன்னு கேட்டிருக்காங்க. லோக் நாயக் ஜெயபிரகாஷ் நரைன். இவரை இப்படி எழுதுவாங்க, லோக் நாயக் ஜேபி நரைன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? இல்லைன்னா வெறும் ஜேபி நரைன் அப்படின்னாலும் சொல்லுவாங்க. சரியா? நீங்க ஃபுல்லாவே நேமை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்து நெக்ஸ்ட் சேர்பர்சன் ஆஃப் செயில். செயிலோட அடுத்த சேர்பர்சன் யாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ யாருன்னா சோமா மோடல். சரியா? மோடலோ. சரியா? அதோட ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்குன்னா நியூ டெல்லியில இருக்கு. பாருங்க, இந்த ஆர்கனைசேஷனோட ஹெட் குவார்டர்ஸ்ல இருந்தும் கொஸ்டின் கேட்கலாம். அங்க இருக்கக்கூடிய சேர்பர்சன்ல இருந்தும் கொஸ்டின் கேட்கலாம். சரியா? அடுத்து சுவராஜ் வேர்ட் அடாப்டட் இன் விச் செஷன் ஆஃப் காங்கிரஸ். சுவராஜ்ங்கக்கூடிய வார்த்தையை எந்த காங்கிரஸ் செஷன்ல வந்து ஏத்துக்கிட்டாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. எப்போன்னா லாகூர் செஷன் 19 டிசம்பர் 1929. சரியா? அடுத்து ஃபர்ஸ்ட் நேஷனல் பார்க் ஆஃப் இந்தியா. இந்தியாவில் உள்ள ஃபர்ஸ்ட் நேஷனல் பார்க் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஜிம் கார்பெட் நேஷனல் பார்க். அதோட பழைய பேர் வந்து ஹெய்லி நேஷனல் பார்க். அது எங்க இருக்குன்னா உத்தரகாண்ட்ல இருக்கு. சரியா? ஸோ இந்த ஜிம் கார்பெட் வச்சு 2-3 டைப்ல கொஸ்டின் கேட்கலாம். சரியா? கீதா கோவிந்தா இந்த புக்கோட ஆத்தர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஜெயதேவா. இவர் வந்து ஒரு சான்ஸ்கிரிட் பாயிண்ட். புக்ஸ் அண்ட் ஆத்தர்ல இருந்து ஒரு கொஸ்டின் வருது பாருங்க. ரூஹர் ரீஜியன் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜெர்மனில இருக்கு. விச் கண்ட்ரி லீட்ஸ் ஹியூமன் கேபிட்டல் இண்டெக்ஸ். ரேங்கிங்ல வந்து டாபிக் கீழே நிறைய வரும். ஹியூமன் கேபிட்டல் இண்டெக்ஸ், ஹங்கிரி இண்டெக்ஸ், இந்த மாதிரி நிறைய டாபிக் இருக்கும். அதுல யார் ஃபர்ஸ்ட் வந்தா அதுல இந்தியாவோட இடம் எது, இந்த 2 இதை மட்டும் படிச்சுக்கோங்க. சரியா? ஹியூமன் கேபிட்டல் இண்டெக்ஸ்ல யாரு ஃபர்ஸ்ட்ல இருக்கான்னு கேட்டிருக்காங்க. சிங்கப்பூர். நீங்க வந்து அடுத்த பேட்ச் போறவங்க ஹியூமன் கேபிட்டல் இண்டெக்ஸ்ல இந்தியாவோட ரேங்க் என்னன்னு பாத்துக்கோங்க. சரியா? எனர்ஜி கரன்சி ஆஃப் செல்லோட எனர்ஜி கரன்சின்னு எதை சொல்லுவோம்னா இந்த 3 மூலக்கூறை தான் சொல்லுவோம். ஏடிபி மூலக்கூறு. ஒன்று வந்து இது பேர் வந்து அடினைன், இது வந்து தயமின், இது பேர் வந்து பாஸ்பைட். சரியா? ஏடிபி மூலக்கூறு தான் கரன்சி ஆஃப் செல்லு. ஓகேவா? எனர்ஜி கரன்சி ஆஃப் செல்லு. யூனிவர்சல் ரெசிபியன் பிளட் குரூப். எல்லாருக்கும் பிளட் கொடுக்கவங்க யாருன்னா O நெகட்டிவ். சரியா? அடுத்து ஃபாதர் ஆஃப் லோக்கல் செல்ஃப் கவர்மெண்டோட ஃபாதர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஹிஸ்டரியில இருந்து கேட்டிருக்காங்க. யாருன்னா ரிப்பன் பிரபு, லார்ட் ரிப்பன். சரியா? அடுத்து ஃபர்ஸ்ட் சூப்பர் கம்ப்யூட்டர் ஆஃப் இந்தியா. இந்தியாவில் கண்டுபிடிக்கப்பட்ட ஃபர்ஸ்ட் சூப்பர் கம்ப்யூட்டர் எதுன்னு கேட்டிருக்காங்க. பேரம் சிவை. சரியா? அடுத்து ஆர்பிஐயோட கவர்னர் யாருன்னு கேட்டிருக்காங்க. யாரு? சக்திகாந்த தாஸ். ரூபா நோட்லாம் சைன் போட்டிருப்பாரு, பாத்துக்கோங்க. ஹையஸ்ட் பீக் ஆஃப் இந்தியா. இந்தியாவில் இருக்கக்கூடிய ஹையஸ்ட் பீக் எதுன்னு கேட்டிருக்காங்க. கஞ்சன்ஜங்கா. சரியா?
லான்ச் வெஹிக்கிள் ஆஃப் சந்திராயன் 2. சந்திராயன் 2 கொண்டு போன அந்த ராக்கெட் பேர் என்ன பேருன்னு கேட்டிருக்காங்க. GSLV Mark 3 M1. சரியா? கான்ஸ்டியூஷன் டேயை எந்த நாள் கொண்டாடுவோம்னு கேட்டிருக்காங்க. நவம்பர் 26. சரியா? அடுத்து பைல் ஜூஸ் வந்து எந்த ஆர்கன்ல இருந்து நமக்கு வருதுன்னு கேட்டிருக்காங்க. உடம்புல எந்த ஆர்கன்ல சுரக்கக்கூடிய அந்த ஜூஸ் வந்து பைல் ஜூஸ்ன்னு சொல்லுவோம். லிவர்னா கல்லீரல். சரியா? அடுத்து ஃபவுண்டர் ஆஃப் காங்கிரஸோட ஃபவுண்டர் யாருன்னா A.O. ஹியூம். சரியா? ஆரம்பிச்ச வருஷம் எதுன்னு முன்னாடி ஒரு கொஸ்டின்ல பார்த்தோம். சரியா? சாச்சி ஸ்டூப்பா பிகேம் ஏ யுனெஸ்கோ வேர்ல்டு ஹெரிடேஜ் சைட் இன் விச் இயர்? சஞ்சி ஸ்டூப்பா வந்து எப்போ யுனெஸ்கோவோட வேர்ல்டு ஹெரிடேஜ் சைட்டா அனௌன்ஸ் பண்ணாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. 1989 அனௌன்ஸ் பண்ணாங்க. இது எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மத்திய பிரதேசத்துல இருக்கு. சரியா? அடுத்து இது ஆல்ரெடி பார்த்துட்டோம். செக்ரட்டரி ஜெனரல் ஆஃப் யுனைடெட் நேஷன் முன்னாடியே பார்த்துட்டோம். ஆண்டனியோ கட்டஸ். ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்குன்னு பார்த்தோம். நியூயார்க் யூஎஸ்ல இருக்கு. சரியா? அடுத்து ரூகர் ரீஜியன் எங்க இருக்கு? இந்த கொஸ்டின் ஏற்கனவே பார்த்துட்டோம். ஜெர்மனில இருக்கு. country is going to host FIFA World Cup 2026 along with US and Canada. அதாவது இனி வரக்கூடிய வருஷங்கள்ல நடக்கக்கூடிய அந்த கேம் எல்லாம் கிரிக்கெட்டு, ஃபுட்பால் இந்த மாதிரி கேம்லாம் எங்கெங்க நடக்குன்னு ஒரு வென்யூ இருக்கும், ஒரு லிஸ்ட். ஸோ அந்த லிஸ்ட்டை படிச்சுக்கோங்க. அதுல இருந்து ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க. ஸோ இப்போ FIFA வேர்ல்டு கப் 2026 எப்போ நடக்குன்னு எங்க யாரு கூட நடக்குன்னு கேட்டிருக்காங்க. US அண்ட் கனடா, மெக்சிகோ, இவங்க 3 பேரும் சேர்ந்து தான் நடத்துறாங்க. சரியா? அடுத்து CH3, CH2, CH3 ஐயூபேக் பெயர். ஸோ இந்த டாபிக்லையும் சில ஈக்குவேஷன் கொடுத்து அதோட ஐயூபேக் பெயர் இருக்கும். ப்ரொப்பைன், பியூட்டைன், பென்டைன் அந்த மாதிரி நிறைய இது வரும். ஸோ இப்போ இதுக்கான இது வந்து ஐயூபேக் பெயர் என்னன்னா ப்ரொப்பைன். சரியா? ஸோ இந்த மாதிரி ஐயூபேக் நேம் லிஸ்ட்ல டாபிக்ல இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாம் படிச்சுக்கோங்க. கவர்னர் அப்பாயிண்டட் அண்டர் விச் ஆர்டிகல்? பாருங்க, ஒரு இதுல வந்து பிரசிடென்ட் எந்த ஆர்டிகிளுக்குல அப்பாயிண்ட் பண்ணுவாங்கன்னு கேட்டிருந்தாங்க. பாருங்க, இங்க கவர்னர் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த டாபிக்கும் நல்லா படிச்சுக்கோங்க. கவர்னர் வந்து ஆர்டிகல் 155 கீழே அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. K2SO4 இதோட கெமிக்கல் வாய்ப்பாடு கொடுத்துட்டாங்க. இது பேர் என்னன்னு கேட்டிருக்காங்க. K2SO4னா பொட்டாசியம் சல்பைட் இல்ல. தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து குழப்புவீங்க. பைட்டு வேற. சரியா? K2SO4னா சல்பேட். ஓகேவா? K வந்து எதை குறிக்கும்னா பொட்டாசியத்தை குறிக்கும். SO4 வந்து எதை குறிக்கும்னா சல்பேட்டை குறிக்கும். சரியா? பொட்டாசியத்தோட குறியீடு தான் K. DRDOட ஹெட் யாருன்னு கேட்டிருக்காங்க. DRDOட ஹெட் வந்து யாருன்னா சதீஷ் ரெட்டி. நீங்க DRDOட ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்குன்னு படிச்சுக்கோங்க சேர்த்து. சரியா? ஹூ வாஸ் த வைஸ்ராய் வென் பெங்கால் வாஸ் டிவைடட்? வங்க பிரிவினை நடக்கும்போது வங்க பிரிவினை எப்போ நடந்தது? 1905 நடந்துச்சு. சரி, 1905 நம்ம 1905 நடந்துச்சு. அப்போ வைஸ்ராயா இருந்தவங்க யாருன்னு கேட்டிருக்காங்க. யாருன்னா கர்சன் பிரபு தான் அப்போ வந்து வைஸ்ராயா இருந்திருக்காரு. சரியா? ஸோ அந்த பிரிவினை நடக்கும்போது வைஸ்ராயா இருந்தவங்க யாருன்னு படிச்சுக்கோங்க. சரியா? ஒவ்வொரு பிரிவினையும் படிச்சுக்கோங்க. அது மாதிரி ஒவ்வொரு போரும் நடந்தது எங்கெங்கன்னு படிச்சுக்கோங்க. சரியா? அடுத்து சூரத் இஸ் சிச்சுவேட்டட் ஆன் த பேங்க் ஆஃப் விச் ரிவர்? சூரத் வந்து எந்த ரிவரோட பேங்க்ல இருக்குன்னு கேட்டிருக்காங்க. தப்தி ரிவர். சரியா? அது மாதிரி நம்ம சென்னை வந்து கேட்டாங்க அப்படின்னா கூவம் ரிவர் சொல்லணும். இந்த மாதிரி ஒவ்வொரு ரிவர் அந்த சிட்டின்னு ஒரு டாபிக் இருக்கும். அந்த டாபிக்ல வர கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் படிச்சுக்கோங்க. சரியா? அடுத்து காமன்வெல்த் யூத் கேம் ஹெல்ட் இன் பெல்ஃபாஸ்ட், நார்த்தன் அயர்லாந்துல நடந்திருக்கு. அடுத்து ஹூ வாஸ் ஓன் US ஓபன் 2020 மென்ஸ் டைட்டில்? ஸோ இது மாதிரி மென் டைட்டில், விமன் டைட்டில் ரெண்டனும் இருக்கும். ஸோ அதை படிச்சுக்கோங்க ஸ்போர்ட்ஸ்ல. ஸோ மென் டைட்டில் வின் பண்ணவங்க வந்து டொமினிக் தீம். தோத்தவர் பேர் வந்து அலெக்சாண்டர் செவ்ரேவ். சரியா? அடுத்து கரண்ட் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா. பாருங்க, சீஃப் ஜஸ்டிஸ்ல இருந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ இருக்கக்கூடிய சீஃப் ஜஸ்டிஸ் பேர் என்ன? சரத் அரவிந்த் பாப்டே. டென்சிட்டி ஆஃப் எர்த்தோட டென்சிட்டி என்ன? 5.513 கிராம் பெர் சென்டிமீட்டர் கியூப். சுவராஜ் மேரா ஜனம்சித் அதிகார் இஸ் செட் பை, அதாவது சுயராஜ்யம் எனது பிறப்புரிமை. தமிழ்ல வந்து சுயராஜ்யம் எனது பிறப்புரிமை அப்படின்னு முழக்கமிட்டவர் யாருன்னு தெரியும். ரொம்ப ஃபேமஸான வேர்டு, பாலகங்காதர திலகர். ஓகேவா? அடுத்து வென் வாஸ் சந்திராயன் 2 லான்ச்டு? சந்திராயன் 2 இப்போதான் கரண்டா நம்ம கொஞ்ச நாளைக்கு முன்னாடி லான்ச் பண்ணோம். 22 ஜூலை 2019 லான்ச் பண்ணோம். ஓகேவா? சந்திராயன் 2 ஏத்திட்டு போன அந்த ராக்கெட் பேர் என்ன அப்படின்னு கொஸ்டின்ல கேட்கலாம். ஓகேவா? எஃபெக்ட் ஆன் மாஸ் வென் யூ டிராவல் டு த மூன், அதாவது நம்மளோட நிறை வந்து நம்ம நிலாவுக்கு போனால் எவ்வளோ இருக்குன்னு கேட்டிருக்காங்க. நம்மளோட நிறை வந்து மாறாது. நிலாவுக்கு போனால் நம்மளோட வெயிட் தான் மாறும். ஸோ நிறை வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூமியில் எவ்வளோ இருக்கோ அதே தான் இருக்கும். ஸோ நோ எஃபெக்ட். ராஜ் தரங்கினி ஆத்தர், இது ஏற்கனவே பார்த்துட்டு வந்த கொஸ்டின். இஃப் யுவர் வெயிட் ஆன் எர்த் வந்து எர்த்தில் நீங்கள் 60 கிலோ இருந்தீங்கன்னா மூணுக்கு போனால் எவ்வளோ கிலோ இருப்பீங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ எர்த்தில்
இருக்க வெயிட்டில் 1/6 எடுத்தோம் அப்படின்னா 3க்கு போகிற வெயிட் கிடைச்சிரும். ஸோ எர்த்தில் நீங்கள் 60 கிலோ இருந்தீங்கன்னா 3க்கு போனீங்க அப்படின்னா 1/6 × 60 10 kg தான் இருப்பீங்க, 10 கிலோ தான் இருப்பீங்க நிலாவுக்கு போனால். அது மாதிரி நிலா ஒவ்வொரு பக்கம் போகிறதுக்கு இப்போ சனிக்கோளுக்கு போனால் ஒரு வெயிட்டில் இருப்பீங்க, அது மாதிரி புதனுக்கு போனால் ஒரு வெயிட்டில் இருப்பீங்க. அதெல்லாம் வேணால் பார்த்துக்கோங்க. இது ஒரே ஒரு பேட்சில் தான் கேட்டிருந்தாங்க இந்த மாதிரி கொஸ்டின், அதுவும் ஃபர்ஸ்ட் நாள் ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட்டில் கேட்டிருந்தாங்க. அடுத்து முக்குருத்தி தேசிய பூங்கா எங்கே இருக்குன்னு கேட்டிருக்காங்க. பாருங்க, நேஷனல் பார்க்ல இருந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. முக்குருத்தி தேசிய பூங்கா எங்க இருக்கு? தமிழ்நாட்டில் இருக்கு. ஓசோன் டே எப்போ செலிப்ரேட் பண்றோம்னு கேட்டிருக்காங்க. செப்டம்பர் 16. ஸோ இதுக்கான தீம் என்னன்னு பார்த்துக்கோங்க. சிபிசிபி சென்ட்ரல் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு எப்போ ஆரம்பிச்சாங்கன்னு கேட்டிருக்காங்க. 1974. லைட் இயர் வந்து எதுக்கு நாம யூனிட்டா யூஸ் பண்றோம்னு கேட்டிருக்காங்க. லைட் இயர் வந்து தொலைவுக்கு டிஸ்டன்ஸுக்குள்ள யூனிட். சரியா? ருக்மிணி தேவி அருங்காலி யாருன்னா அவங்க வந்து ஒரு பரதநாட்டிய கலைஞர். சரியா? இந்த மாதிரி ஒவ்வொரு நேமுக்கிலையும் ஒவ்வொரு கலைஞர் இருப்பாங்க. சரியா? அவங்க யார் யாருங்கிறத படிச்சுக்கோங்க. குளோபல் ஹங்கர் இண்டெக்ஸ் பாருங்க, ரேங்க்ல ஒரு கொஸ்டின் வந்துட்டு. ஸோ குளோபல் ஹங்கர் இண்டெக்ஸோட இந்தியாவோட ரேங்க் வந்து 94th. இதுல யார் ஃபர்ஸ்ட் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. விச் ஸ்டேட் ஹேஸ் த லாங்கஸ்ட் சீஷோர்? எந்த ஸ்டேட்ல இருக்கு? குஜராத்ல இருக்கு. சரியா? ரியரிங் சில்க் வார்ம் இஸ் நோன் அஸ், அதாவது பட்டு பதனிடுதல் தொழிலுக்கு பேர் என்ன பேருன்னு கேட்டிருக்காங்க. பட்டு பதனிடுதல் தொழிலுக்கு பேரு செரிகல்ச்சர். இந்த மாதிரி ஒவ்வொரு படிப்பு ஒவ்வொரு இதுக்கு கீழே இருக்கக்கூடிய டாபிக் எல்லாம் பார்த்துக்கோங்க. ஹிமாச்சல் பிரதேசத்தோட சிஎம் யாருன்னு கேட்டிருக்காங்க. இப்ப இருக்கக்கூடிய சிஎம் வந்து ஜெயராம் தாகூர். சரியா? விச் லோப் ஆஃப் ஹியூமன் பிரெயின் அசோசியேட்டட் வித் ஹியரிங், அதாவது நமக்கு கேட்கறதுக்கு ஹியூமன் பிரெயினோட எந்த பார்ட் வந்து தொடர்பு உள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. டெம்போரல் லோபு. சரியா? ஃபவுண்டர் ஆஃப் த சிட்டி ஆஃப் ஆக்ரா, ஆக்ரா சிட்டியோட ஃபவுண்டர் யாருன்னு கேட்டிருக்காங்க. சிக்கந்தர் லோடி. சரியா? இங்க பாருங்க, இதுதான் ஒவ்வொரு இதுக்குள்ள படிப்பு. அபிகல்ச்சர் அப்படின்னா பாத்தீங்கன்னா தேனி வளர்ப்பு பத்தி இது பண்றது. ஹார்டிகல்ச்சர்னா ஃப்ரூட் அண்ட் ஃபிளவர் ப்ரொடியூசிங் பிளான்ஸ், அதாவது பழங்கள் பூக்களை கொடுக்க அந்த இதை பத்தி படிக்கக்கூடியது. செரிகல்ச்சர்னா பட்டு பதனிடுதல். ஃப்ளோரிகல்ச்சர் அப்படின்னா பிளாஸ்டிக்ல டெக்கரேட் பண்ணுவோம்ல, டெக்கரேஷன் ஒர்க்குக்காக வச்சிருக்கக்கூடிய அந்த ஃபிளவர்ஸை பத்தி படிக்கிறது தான் ஃப்ளோரி கல்ச்சர். சரியா? ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இதுதான் 28ஆம் தேதி 29ஆம் தேதியில கேட்ட ஜென்ரல் அவேர்னஸ் கொஸ்டின்ஸ். ஸோ இதுல என்னென்ன டாபிக்லாம் அவங்க கவர் பண்ணியிருக்காங்களோ அந்த டாபிக்ல மீதி என்னெல்லாம் இருக்கோ அது எல்லாத்தையும் நீங்க படிச்சுக்கோங்க. அடுத்தடுத்த ஷிஃப்ட் போறவங்களுக்கு வரும். ஸோ இப்படி ஒவ்வொரு நாளும் கேட்குற டாபிக்ல இருக்கிறத நீங்க படிச்சாலே செகண்ட் பேஸ் போறவங்க இல்ல கொஞ்சம் லேட்டா எக்ஸாம் போறவங்க கண்டிப்பா 25+ கொஸ்டின்ஸ் வந்து போடலாம். இது வரைக்கும் நீங்க ஜிகே படிக்கவே இல்லைனாலும் இப்போ கேட்கறத வச்சு படிச்சிங்கனாலே. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்க. டவுட்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த பேட்சுக்கு போறாங்க அப்படின்னா அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. திருப்பியும் நாம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.